ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் என்னோட தங்கச்சிங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நீங்கள் பார்த்த பதிவுகள் எல்லாமே நீங்கள் ஒரு டெய்லர் ஆகிறதுக்குண்டான எல்லா விதமான விஷயங்களும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நீங்களும் சொல்லியிருக்கிறீங்க. உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் இப்போ நாங்கள் டெய்லரிங் கடை வச்சிருக்கிற நேரத்தில் எங்களை மாதிரி கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு நாங்கள் இந்த தொழிலை சொல்லிக் கொடுக்குற விதம் கொஞ்சம் வித்தியாசமாக ஈஸியாக இருக்கணும், அது மாதிரி எங்களுக்கு ஒரு தையல் பயிற்சி சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இதில் குறிப்பாக ஒரு சகோதரி ரொம்ப நாளாக கேட்குறாங்க, ரொம்ப நாள் கிடையாது, ரொம்ப வருஷமாகவே கேட்குறாங்க. பிரதர், இந்த மாதிரி 12 சைஸ் இருக்குது, அதாவது 28லேருந்து 50 வரைக்கும் 12 சைஸ் தான் டோட்டல், அவ்வளோதான் இருக்குது. அந்த 12 சைஸையும் எங்களுக்கு தனித்தனியாக எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தீங்கன்னா அதை புரிஞ்சுக்கிட்டு நாங்களும் ஒரு தையல் வகுப்பு எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு கேட்டிருந்தாங்க. உண்மையிலே அது ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான் எனக்கு. ஏன்னா இதை நானே சொல்லிக் கொடுக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். இப்போ தான் அந்த டைமுக்கு சரியாக வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 28 சைஸ்லேருந்து 50 வரைக்கும் ஒரு லைனிங் ப்ளவுஸ், சிங்கிள் ப்ளவுஸ் தேவையில்லை, லைனிங் ப்ளவுஸை வந்து உங்களுக்கு எப்படி கட்டிங் பண்ணி தைக்கலாம், ஒவ்வொரு சைஸுக்கும் என்னென்ன வித்தியாசங்கள் வரும். ஏன்னா ஒவ்வொரு பாடி மெஷர்மெண்ட்டுக்குள்ளான வித்தியாசங்கள் வந்து நிறைய வேறுபடும். ஏன்னா அவங்களோட உடல் அமைப்பு வித்தியாசம் வரும் இல்லையா. இப்போ 28 சைஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு விதம் வேறு வேறு மாதிரி இருக்கும். ஆள் ஹைட்டாக இருப்பாங்க, ஷார்ட்டாக இருப்பாங்க, அந்த மாதிரி வித்தியாசங்கள் நிறைய இருக்கும். சூழ் அகலமாக இருக்கும், கை குண்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு சைஸுக்குரியவங்களுக்கும் ஒவ்வொரு வித்தியாசங்கள் வரும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த கட்டிங்கை வந்து மாற்றி போட்டோம்னா மட்டும்தான் அவங்களுக்கு அமைப்பு சரியாக இருக்கும். இல்லைன்னா ஒரு ப்ளவுஸ் வந்து ஏதோ கொஞ்சம் கரெக்ஷனோடு இருக்கும், ரெண்டாவது ப்ளவுஸை சரி பண்ண முடியும். இதுதான் இப்போ பண்ண முடியும். ஆனால் இப்போ நீங்கள் வந்து ஒரு டெய்லர் ஆகிட்டீங்க, டெய்லர் ஆயாச்சு. இப்போ நான் வீடியோ பார்த்து நான் கட்டிங் பண்ணி தைக்கிறேன். ஆனால் நான் ஒரு தையல் கிளாஸ், ஒரு வகுப்பு எடுக்கணும்னா எனக்கு ஈஸியான முறையில் சொல்லிக் கொடுங்க, நான் சொல்லிக் கொடுக்குற விதம் மற்றவங்களுக்கு புரியணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்டிருக்கிறீங்க. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சகோதரி சொல்லியிருக்கிறாங்க, ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் 2 பேர் அவங்க அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது அவங்களுக்குள்ளே ஒரு குழு மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்தில் 2 பேர், அதாவது அவங்க ஒரு தையல் பயிற்சி ஆரம்பிக்க போகிறாங்க. அப்போது நான் சொல்லிக் கொடுக்குற விதத்தை அப்படியே அவங்க ஃபாலோ பண்ணுற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. அப்போது நான் சொல்லிக் கொடுக்குற இந்த வகுப்பு வந்து அவங்களுக்கு மட்டும் போய் சேராமல் உங்களுக்கும் போய் சேரணும். அதாவது இந்த தையல் வகுப்பில் எப்படி சேர்றதுன்னு தெரியாது. ஏன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒருத்தர் 2 பேர் தான் அந்த கிளாஸ் எடுக்கிறாங்க, அந்த மாதிரி பேசி வச்சுருக்காங்க. அப்போது அந்த ஒரு மாவட்டத்தில் எல்லாரும் அவங்ககிட்ட போய் படிக்க முடியாது இல்லையா. அதனால் அவங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குற அதே நேரத்தில் இந்த மாதிரி ஃபோனில் பார்த்து நம்ம யூடியூப் சேனலில் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக மொத்தமாக டோட்டலாகவே நான் இதன் மூலமாக உங்களுக்கு அந்த கிளாஸ் எடுக்க போகிறேன். ஏன்னா அவங்க எல்லாரும் நேரடியாக வந்து படிக்கிறத வந்து சாத்தியமில்லாத ஒரு விஷயமா இருந்துச்சு. ஏன்னா ஒவ்வொருத்தவங்க ஒரு கிராமத்துலேயும் ரொம்ப தூரத்துலேயும் வர முடியாத சூழ்நிலை இருக்குது. அப்போ நீங்கள் எங்களுக்கு ஆன்லைனில் சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இப்போ ஆன்லைனில் சொல்லிக் கொடுக்குறதும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தனித்தனி நபருக்கு சொல்லும் போது டைம் அதிகமாகுது. ஏன்னா இது வந்து எந்த ஒரு செலவும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு ஃபீஸ் கட்டி படிக்கக்கூடிய அளவுக்கு வசதிகள் இல்லாதவங்க தான் படித்தது இல்லாமல் மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துக்காக திரும்பவும் இந்த தையல் பயிற்சியை ஒரு டீச்சர் ஆகக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு தெளிவுபடுத்த போகிறேன். ஏன்னா நீங்கள் எல்லோரும் நல்ல டெய்லராக இருந்தாலும் சரி, அதை சொல்லிக் கொடுக்குற விதம் வந்து கொஞ்சம் ஈஸியான முறையாக இருக்கணும். இப்போ ஒரு ப்ளவுஸாக இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு மாடல் ட்ரெஸ் ஏதோ ஒன்று இருக்கட்டும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த நளினா போட்ட ட்ரெஸ் கொடுக்குற மாடல் ட்ரெஸ் தான், இதை டக்குன்னு கட்டிங் பண்ணி கடன்னு போட்டு தச்சு முடிச்சிடுவேன். ஆனால் அதை செய்முறை விளக்கம் இருக்கு இல்லையா, ஒருத்தவங்களுக்கு இப்படி சொல்லிக் கொடுக்கும்போது அதை ஃபாலோ பண்ணி அவங்க செய்வாங்க. இப்போ ஒரு ப்ளவுஸை நான் கட்டிங் பண்ணுறேன், அதை கட்டிங் பண்ணுறத நான் என்னென்ன பண்ணுறேனோ அதை அப்படியே காப்பி பண்ணுவீங்க, நீங்கள் பண்ணுவீங்க இல்லையா. அப்போது நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு அந்த ப்ளவுஸ் கரெக்டாக வரணும். ஒரு ஃப்ராக் கட்டிங் பண்ணி தைச்சேன்னா அதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் போட்டு கட்டிங் பண்ணி தைக்கும் போது அதோட அமைப்பு கரெக்டாக வரணும் இல்லையா. கிட்டத்தட்ட 90% வந்து கரெக்டாக வரணும். ஒரு சில விஷயங்கள் தன்னோட தவறுனால, ஏதோ ஒரு கவனக்குறைவுனால அந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக் வர்றது அது சகஜம். அப்போ அந்த அளவுக்கு கரெக்டாக வரணும். துணி வேஸ்ட் ஆகிடக்கூடாது. குறிப்பு அதுதான், ஒரு தையல் வகுப்பு போகிறோம்னா அந்த துணி வேஸ்ட் ஆகக்கூடாது. முதல் முறையாக தைச்சாலும் சரி, அந்த துணி வந்து ரொம்ப அதாவது என்ன சொல்லுவோம், ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு விஷயமா அதை நம்ம நினச்சிக்கணும். முதல்ல நான் தைச்ச ஜாக்கெட், முதல்ல நான் தைச்ச ஒரு சுடிதார், முதல்ல ஒரு ஃப்ராக் தைச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி அதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம டெய்லராக இருக்கிறதுக்கு உண்டான தகுதிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓர தையல் இடத்தையல் போடுறதை நீங்கள் பழகிக்கணும். இது நான் ஆல்ரெடி முன்னாடியே நான் சொல்லியிருக்கிறேன், பல வருஷமாக சொல்லிகிட்டே இருக்கிறேன். அந்த விஷயங்களை நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். ஏன்னா டெய்லரிங் படிக்கக்கூடியவங்க எதுவுமே தெரியாமல் ஜீரோவாக இருப்பாங்க இல்லையா. இப்போ ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் நான் தைக்க போகிறேன், மிஷினில் இப்போ தான் நூல் கோர்க்கவே போகிறேன் அப்படி சொல்லக்கூடியவங்களுக்கு ஃபஸ்ட்டு மிஷினோட கண்டிஷன் எல்லாம் சொல்லிவிடுங்க. இது வந்து டெய்லரிங் டீச்சர் ஆக போகிற உங்களுக்காக சொல்கிற விஷயம். இது நீங்கள் மற்ற எல்லாரும் கூட ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு உங்களுக்கு மிஷினோட விஷயங்கள் பூரா சொல்லி கொடுத்துருங்க.
ஒரு பெடல் மிஷின்னா எப்படி ஆயில் போட்டு கண்டிஷன்லாம் வச்சுக்கணும், ஒரு பவர் மிஷின்னா எப்படி டெய்லி காலையில் ரன்னிங் பண்ணி அந்த மிஷினை ஒரு நல்ல கண்டிஷனில் வச்சுருக்கணும், தொடச்சி க்ளீன் பண்ணிக்கணும். இதெல்லாம் அடிப்படையான ஒரு விஷயங்கள். இதெல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். இதெல்லாம் நான் சொல்கிறேன் சொல்லலைங்கிறத விட நீங்கள் அதை நீங்களாகவே செய்யணும். ஒரு வீட்டில் எப்படி சுத்தபத்தமாக வச்சுருக்க மாதிரி ஒரு மிஷின் நம்மளுக்கு வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தையல் மிஷின் வந்து நம்மளுக்கு தெய்வம் மாதிரி, தெய்வம் தான், தெய்வம் மாதிரி இல்லை. அப்போ அதை எந்த அளவுக்கு நம்ம சுத்தமாக வச்சுருக்கணுங்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ரைட்டா? ரெண்டாவது, அதில் அந்த மிஷினோட கண்ட்ரோல் நம்ம கைக்கு இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஒரு ஜாக்கெட்டோ இல்லை ஒரு சுடிதாரோ இல்லை என்ன ட்ரெஸ் தைக்கிறீங்களோ அது உங்கள் விருப்பம். ஆனால் மிஷின் உங்களோட கண்ட்ரோல் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த வேலையை நீங்கள் ஆரம்பிக்கணும். எடுப்புலேயே வேறு எதுவும் தைக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு மிஷின் உங்களோட கண்ட்ரோல் வர்றதுக்கு ரொம்ப ஈஸியான வழி நான் சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கு தெரியும். ஓரத்தையில் இடத்தில், இந்த ஓரத்தையில் இடத்திலும், அதாவது 4 தையல், அதாவது இந்த பக்கம் ஓரத்தில், ரைட் சைடு ஓரத்தில், லெஃப்ட் சைடு ஓரத்தில், அதே மாதிரி ரைட் சைடில் இடத்தையில், லெஃப்ட் சைடு வந்து இடத்தையில், அதாவது இந்த 4 தையலும் போட்டு பழகிட்டிங்கன்னா மிஷின் வந்து உங்கள் கண்ட்ரோல். நீங்கள் சொல்கிறத தான் அது கேட்கும். மற்றபடி அது சொல்கிறது நீங்கள் கேட்ட டருன்னு விட்டுட்டு கையை விட்டுட்டு ஐயோ நான் மெதிச்சாலும் போதுன்னு அப்படி பண்ணோம்னா நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகவே முடியாது. அப்போது ஃபஸ்ட்டு அந்த ஓரத்தில் இடத்தில் போட்டு பழக சொல்லிக்கோங்க. இப்போ டீச்சராக நீங்கள் மற்றவங்க சொல்லிக் கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு ஓரத்தில் இடத்துல அவங்க போட சொல்லுங்கள். சப்போஸ் ஆல்ரெடி அவங்களுக்கு தைக்க தெரிஞ்சிருந்தாலும் ஒரு டைம் எனக்கு தச்சு இதை காமி அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா தான் அது எந்த அளவுக்கு அவங்கள வந்து அதை பேலன்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த மிஷின் கண்ட்ரோல் இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியும். தெரிஞ்சதுக்கப்புறம் தான் ஒரு ப்ளவுஸை கட்டிங் பண்ண சொல்லி நம்ம தைக்க சொல்லணும். அதனால் மெயின் வந்து மிஷினோட கண்ட்ரோல், அதை ஃபாலோ பண்ண சொல்லிட்டு ஃபஸ்ட்டு 28 சைஸ்லேருந்து 50 சைஸ் வரைக்கும் 12 சைஸ் இருக்கு இல்லையா, அந்த 12 சைஸையும் நான் உங்களுக்கு ஒவ்வொரு சைஸும் கட்டிங் பண்ணி ஒவ்வொரு பாகமாக தச்சு காமிப்பேன். இதை விட ஒரு நுணுக்கமான ஒரு விஷயங்கள் யாரும் சொல்லிக் கொடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா ஒரு ப்ளவுஸை கட்டிங் பண்ணி அந்த வாரம் பூரா உங்களுக்கு அதை தச்சு காமிக்க போகிறேன். அதை நான் எப்படின்னா அந்த ப்ளவுஸ் இப்படி தான் இருக்கணுங்கிறது ரொம்ப அக்யூரேட்டாக ஒவ்வொரு விஷயங்களையும் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லி கொடுத்துட்டே வருவேன். அப்போ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா நான் தைக்கிறதோட நீங்கள் தைக்கிறது ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு விஷயங்களும் நீங்கள் தான் ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க. அப்போது நான் தைக்கிறதோட நீங்கள் தைக்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கணும். அதை பார்த்து தைக்கணும். யாருக்கு தைக்கிறீங்களோ அவங்களுக்கு அந்த ப்ளவுஸ் ரொம்ப ஃபிட்டிங் சூப்பராக இருக்கும். ஏன்னா அந்த 12 சைஸும் தைக்கும் போது 12 சைஸுக்குரியவங்க உங்கள் பக்கத்தில் இல்லாமல் இருக்கவே மாட்டாங்க. ஒவ்வொரு சைஸும் தைக்கும் போது அவங்களுக்கு ஒரு ட்ரையல் பாருங்கள். ஏன்னா அந்த ப்ளவுஸோட அமைப்பு நான் சொல்லக்கூடிய மெஷர்மெண்ட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா 28லேருந்து 50 வரைக்கும் 12 சைஸ் இருக்கு இல்லையா, அந்த 12 சைஸுக்குரியவங்க வந்து அதே மாதிரி தான் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இதில் இடப்பட்ட சைஸ் இருக்கு இல்லையா. ஏன்னா இது வந்து ஒரு இன்னொருட மெஷர்மெண்ட்டு தான். ஒரு ப்ராவோட சைஸ் சொல்லுவோம் இல்லையா, 28, 30, 32, 34, 36, 38, 40, 42, 40 அந்த மாதிரி சொல்கிறல, அந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணுவோம். அப்போ இடப்பட்ட சைஸ்லாம் வரும்போது அதை எப்படி கால்குலேஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லிக் கொடுப்பேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் பாடி மெஷர்மெண்ட்டு ரொம்ப 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 முக்கியமானது. நீங்கள் எந்த அளவுக்கு ஒருத்தவங்களுக்கு பாடி மெஷர்மெண்ட்டு டைட் லூஸ் எடுக்கிறீங்க அப்படிங்கிறத கவனிச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு இன்னொரு அளவு வச்சு கூட நம்ம அந்த சைஸை தைக்க முடியும். ஆனால் அதுலேயும் ஒரு விஷயம்லாம் நல்லா கவனிக்கணும். அதுலேயும் அவங்களுக்கு 3 ஊக்கு வச்சுருப்பாங்க, அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சுருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு எது கரெக்டான அளவுங்கிறது நம்ம டக்குன்னு கணிக்க முடியாது. ஏன்னா ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க, ஒரு இன்னொரு அளவு சொல்லிட்டா நீங்கள் ப்ளவுஸ் தச்சிட முடியும்னு சொல்கிறீங்களே, அது சாத்தியமான்ட்டு. ப்ளவுஸ் தச்சிடலாம், ஆனால் பர்ஃபெக்டாக தச்சிடலாமான்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது சின்ன கரெக்ஷன் வரத்தான் செய்யும். ஏன்னா அவங்க ஒரு 36ல் ஒரு இன்னர் யூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து அதில் 3 அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். அதை எதை யூஸ் பண்ணுறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. எந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறாங்கிறது தெரிஞ்சால் தான் அந்த அளவுக்கு அவங்க பாடி டைட் லூஸ் போடுறாங்க அப்படிங்கிறத நம்ம கணிக்கலாம். அப்போ அந்தளவுக்கு கிட்டத்தட்ட 90-95% வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். அது சாத்தியம்தான், இல்லைன்னா சொல்ல முடியாது. அதே மாதிரி இன்னைக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 28 சைஸில் ஒரு ப்ளவுஸை கட்டிங் பண்ணிடுறேன். கட்டிங் பண்ணிவிட்டு ரெண்டாவது தைக்க போகிறேன். தைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாகம் தான் தைப்பேன். உங்களுக்கு அவசரம் இருந்தால் நீங்கள் கவலையே பட வேண்டாம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாகம் தைச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு வாரத்துக்கு ஒரு ப்ளவுஸ் தைக்கும் போது அதில் நுணுக்கங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். என்னடா இவ்வளோ நேரம் இழுக்கிறாங்களேன்னு நீங்கள் நினைக்கவே வேண்டாம். ஏன்னா நம்ம தைக்கிற ப்ளவுஸ் வந்து வேஸ்ட் ஆகக்கூடாது. குறிப்பு நான் எப்பயுமே அதை தான் சொல்லுவேன், நம்ம தைக்கிற எந்த ஒரு ட்ரெஸ் வந்து வேஸ்ட் ஆகிடக்கூடாது. தப்பாக தைச்சிட்டோமோ அதை பிரித்து சரி பண்ணிட முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நம்மளுக்கு வரணும். அந்த ப்ளவுஸை பார்த்தாலே தெரியும், ஓ இந்த இடத்துல தான் சின்ன தப்பு நடந்திருக்கா, அப்போ இதை பிரிச்சுட்டா சரி பண்ணிடலாம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஏன்னா
அந்த மாதிரி சின்ன சின்ன தப்புகள் மட்டும்தான் நடக்குமே தவிர சட்டை வேஸ்ட் ஆயிடுச்சு தூக்கி போடு வேற எடு அப்படின்ற மாதிரி எண்ணத்துக்கு போகவே கூடாது. நல்லா திரும்பவும் கேட்டுக்கோங்க. இப்போ இந்த வகுப்பில் யார் யார் ஜாயின் பண்ணுறீங்களோ நீங்கள் எல்லாருமே அதாவது ட்ரைனிங் டீச்சராக படிக்கிற மாதிரியும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நீங்கள் டெய்லரிங் படிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம சேனலில் பார்த்து படிக்கலாம். இல்லை நீங்கள் இதை பார்த்து ஃபாலோ பண்ணி மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு மாவட்டத்தில் 2 பேர் சொன்ன விஷயங்கள், ஒரு குழுவாக இருந்து என்கிட்ட சொன்ன விஷயங்கள், அதாவது நிறைய பேர் வந்து இந்த ஃபோன் இல்லாமலே இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஃபோனில் யூடியூப் மூலிமா பார்க்கக்கூடிய வசதிகள் இல்லாதவங்களே நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. நேரடியாக இங்கே வந்து படித்து ஃபீஸ் கட்டி படிக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு வசதியும் கிடையாது. எல்லா இடத்துக்கும் நான் போய் ஃப்ரீ கிளாஸ் சொல்லிக் கொடுக்கக்கூடிய அளவுக்கு என்னோட பொருளாதாரமும் இல்லை. அப்போ வந்து ரொம்ப லாங்கில் இருக்க இடத்துக்கு என்னால் போக முடியல. அவங்களுக்கு போய் இப்போ வந்து ஒரு 100 கிலோமீட்டருக்குள்ள வரைக்கும் தான் என்னால் போக முடியுது. அதை தாண்டி போகும்போது என்னால் அது சாத்தியப்படாமல் இருக்குது. அப்போ இன்னொருத்தவங்களோட சப்போர்ட் தேவைப்படும். அப்போ யாரோட சப்போர்ட் இல்லாததுனால தனிச்சு நான் செய்யும்போது அது எனக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். அப்போ கண்ணுக்கு தெரியாத ஒரு தூரத்தில் ஏதோ ஒரு சின்ன கிராமத்தில் இருக்கக்கூடியவங்க எந்த ஒரு வசதியுமே இல்லைங்கிறவங்க அந்த ஃபோனுக்கு வசதி கூட இல்லை. அப்போ அவங்களுக்கு சொல்லித்தரதுக்கு யாரும் இல்லை. அவங்களா ஏதோ ஒரு சட்டையை போட்டு பிரித்து திருப்பி அதை போட்டு டிராயிங் பண்ணி வெட்டி ஏதோ அரைகுறையாக தச்சு அந்த மாதிரி போகிறவங்க தான் இப்போ நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட கஷ்டப்படக்கூடியவங்களுக்காக இந்த வகுப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக இந்த சகோதரி ரொம்ப நாளாக என்கிட்ட சொன்ன விஷயத்தை நான் இன்னைக்கு கையில் எடுத்திருக்கேன். ஏன்னா இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வகுப்பு இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறதை நல்லா கேட்டுக்கோங்க. ரொம்ப நேரம் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா இதில் தேவையில்லாத கமெண்ட்ஸ்லாம் வருது. தேவையில்லாமல் இருக்கிற, தேவையில்லாமல் பேசுகிற, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வருது. எனக்கு அதெல்லாம் கவலையே கிடையாது. எனக்கு டைமும் கிடையாது. தேவை இருக்கிறவங்க பார்க்கட்டும், தேவையில்லாத போய்கிட்டே இரு. அதாவது உனக்கு ஒரு வேலை இல்லையா, உனக்கு வேறு வேலை தான், நீ போயிட்டே இரு. எதுக்கு இதில் உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு தான் நான் கேட்குறேன். ஏன்னா அந்த தப்பான கமெண்ட்ஸ்லாம் போடுறவங்களுக்காக சொல்கிறேன். ஏன்னா இந்த விஷயங்கள் வந்து ரொம்ப தையல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு ஒரு அத்தியாவசியமான ஒரு தேவைங்கிறது எல்லாருக்குமே தெரியும். தெரிலன்னா அவன் முட்டாள். ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், வாழ்க்கையில் அந்த ஆடை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எந்த அளவுக்கு அத்தியாவசியமான ஒரு விஷயங்கிறது எல்லாருக்குமே தெரியும். தெரியலன்னா அவங்க முட்டாள் தான் இல்லையா? ஏன்னா ஒரு விவசாயம் எந்த அளவுக்கு ஆணி வேறோ அதே மாதிரி இந்த ஆடைங்கிறது கண்டிப்பாக முறை எல்லாருக்கும் தேவையான ஒரு விஷயம். அப்போ அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது இந்த தேவையில்லாத அந்த பொழுதுபோக்கு ஆட்கள்லாம் உள்ள வரணும்னு அவசியமே இல்லை. டெய்லரிங் படிக்க போகிறீங்களா, இல்லை ஒரு டீச்சர் ஆகி நான் வந்து மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படி ஆசைப்படுறீங்க, அவங்க எல்லாருமே இதில் இருந்து உங்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு இந்த ஒரு வகுப்பு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதிகம் பேசுகிறேன்னா பேசத்தான் செய்வேன். ஏன்னா பேசும்போது தான் நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். சும்மா அப்படியே போட்டு டக்கு 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 கட் பண்ணி காமிச்சு கொடுத்துட்டு போயிட்டேன்னா அதில் உள்ள நுணுக்கங்கள் நிறைய பேருக்கு புரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு சொல்லிக் கொடுத்த விதம் இப்படித்தான். இந்த மாதிரி ஒரு பொறுமையாக நிதானமாக ஒவ்வொரு பாகமாக தச்சு காமிச்சு எனக்கு அப்போது படிக்கும்போது நான் அப்படித்தான் படித்தேன். 25 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி தான் படித்தேன். ஏன்னா என்னோட நாலேஜ் அவ்வளோதான். எனக்கு அந்த புரிதல் கொஞ்சம் கம்மி. அப்போ எனக்கு இப்படி சொல்லிக் கொடுத்தா தான் புரியும் அப்படின்றது அந்த சொல்லிக் கொடுக்குறவங்களுக்கு தெரிஞ்சதுனால எனக்கு அந்த அளவுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. அப்போ நான் நினைக்கிறேன், அப்போ நம்மள மாதிரி இன்னும் கொஞ்சம் மெதுவாக புரிஞ்சுக்கக்கூடியவங்க, டக்குன்னு கேட்ச் பண்ணாதவங்க, ஏன்னா சொன்னோன்னே டக்குன்னு கேட்ச் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம அவங்க இடத்துக்கு போக வேண்டாம். ஆனால் டக்குன்னு புரியலை, எனக்கு அது என்ன சொல்கிறீங்கன்னே தெரியல அப்படின்னு நிறைய பேர் இருக்கிறாங்க. அதை நல்லா கவனிச்சுக்கணும். நல்லா பிரில்லியண்ட்டான ஆளுங்களை பற்றியே நம்ம பேசக்கூடாது. அந்த புரிதல் கொஞ்சம் கம்மியாக இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமப்படுவாங்க. பக்கத்தில் இருக்கிற ஆள்கிட்ட கூட ஏதாவது ஒரு ஐடியா கேட்கறதுக்கு ரொம்ப தயங்குவாங்க. ஏன்னா நான் நல்லா பார்த்துருக்கிறேன். நான் ஒரு தையல் வகுப்பு எடுக்கும்போது இவ்வளோ பேர் வர்றாங்க. அதில் ஒருத்தருக்கு விவரம் புரிஞ்சிருது, ஒருத்தவங்களுக்கு புரியலை. அப்போ அந்த புரியாதவங்க புரிஞ்சவங்க கிட்ட கேட்கறதுக்கு ரொம்ப தயங்குறாங்க. நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்களோ, என்ன இது கூட தெரியலையான்னு சொல்லுவாங்களோ, ஏன்னா அந்த விஷயங்களே என் காதுக்கு வந்துச்சு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மனசை போட்டு அவங்க குழப்பிக்கிறதுனால தான் அவங்களுக்கு எந்த அளவுக்கு இறங்கி தெளிவாக சொல்லிக் கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கே நான் வந்தேன். என்னோட முதல் லட்சியமே அதுதான். அந்த 1 கோடி டெய்லர்களை உருவாக்கணுங்கிற இலக்கு நோக்கி வந்திருக்கிறேன் இல்லையா? அப்போ அந்த 1 கோடி டெய்லர்களை உருவாக்கணும்னா கடன்னு ஒப்பிச்சுட்டு போனால் முடியாது. எவ்வளோ தெளிவாக சொல்லிக் கொடுக்க முடியுமோ, எவ்வளோ அன்பாக அவங்களுக்கு புரியக்கூடிய அளவுக்கு எளிமையாக சொல்லிக் கொடுக்க முடியுமோ, அதாவது அந்த கணக்கு போடுறது கூட ரொம்ப ஈஸியாக சொல்லிக் கொடுக்கணும். நல்லா பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கால்குலேட்டரும் இல்லை, எந்த ஒரு பேனா பென்சில் இல்லாமல் அந்த டேப்பில் எடுத்து வச்சு தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்டு வரேன். இப்போ வரைக்கும் நான் அப்படி தான் சொல்லிக் கொடுத்துட்டு வரேன். ஏன்னா அது வந்து எல்லாருக்கும் ஒரு புரிதல், எல்லாருக்கும் ஒரு ஈஸியாக இருக்கும். கஷ்டமே இருக்காது. டக்குன்னு மனக்கணக்கு போட்டாலும் இது மிஸ் ஆகிடும், கால்குலேட்டர் தட்டினாலும் ஏதோ ஒரு மிஸ் ஆகிடும். ஆனால் டேப் எடுத்துட்டு நீங்கள் மடித்து பண்ணும்போது அதில் கவனம் வந்து சிதறாதுங்கிறது உண்மை.
இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஏன்னா ஒரு டேப் எடுத்து ஏன்னா அந்த டெய்லரிங்கில் உள்ளே போயிட்டோம்னா முழு கவனம் அதில் தான் இருக்கும். மனசில் ஏதோ ஓடும், டக்குன்னு ஏதோ கணக்கை மாற்றி போட்டுருவேன், ஏதோ அரைஞ்சு ஒரிஞ்சு தள்ளி போட்டாலும் பிரச்சனை தான். இதனால நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்து 20ல் பாதி 10, 10ல் பாதி ஒரு 2 கூட்டுறோம் 2 அப்படின்றது ரொம்ப ஈஸியாக இருக்கும். யார் வேணாலும் போடலாம், படித்தவங்களும் சரி படிக்காதவங்களும் சரி எல்லாருக்குமே நான் சொல்லிக் கொடுக்குற விதம் வந்து ரொம்ப ஈஸியாக புரியுதுன்னு எனக்கு நிறைய பேர் சொன்னதுனால உண்மையிலே நான் சொல்கிற விதம், நான் போகிற பாதை கரெக்டானது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 28 சைஸில் உங்களுக்கு கட்டிங் பண்ணி காமிக்கிறேன். அந்த கட்டிங் வந்து நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் ஃபாலோ பண்ணுறது வந்து டெய்லரிங் டீச்சராக இருக்கக்கூடியவங்க நீங்கள் மனசில் உள்வாங்கிக்கிட்டு மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. இது வந்து ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்காக நான் சொல்கிற விஷயம். அது போக நேரடியாக நம்ம இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, நான் டெய்லர் ஆக போகிறேன், நான் படிக்கணும், உங்களை பார்த்து ஃபாலோ பண்ணி படிக்கிறேன்னு சொல்லக்கூடியவங்களும் நீங்கள் தனித்து நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் அப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். அது உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா டீச்சர் ஆகிறது ஓரளவுக்கு தான் இருப்பீங்க, ஆனால் டெய்லர் ஆகணும்னு சொல்கிறவங்க லட்சக்கணக்கான பேர் இருப்பீங்க. எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொல்கிறேன்னு ஒவ்வொரு விஷயங்களும் எல்லாத்தையும் மைண்டில் வாங்கிக்கோங்க. ஒவ்வொரு விஷயங்கள் பேசும்போது இடையில ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள், ஏதாவது நுணுக்கங்கள், ட்ரிக்ஸு, இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள், ஏதாவது ஒரு நுணுக்கங்கள் ஏதாவது சொல்கிறத மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லாத்தையும் கவனிச்சிட்டிங்கன்னா அந்த ப்ளவுஸோட அமைப்பு உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ப்ளவுஸ் மட்டும் கிடையாது, மற்ற எல்லாத்தையுமே நான் சொல்லிக் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த வாரம் வந்து ஒரு 28 சைஸை கட்டிங் பண்ணி ஒவ்வொரு பாகமாக தச்சு காமிக்க போகிறேன். நான் செய்ய போகிற விஷயங்கள் அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. அதே மாதிரி நம்ம கஷ்டப்படுறமே நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. முக்கியமான விஷயத்துக்கு இப்போ தான் வரும். அதாவது நம்ம கஷ்டப்படுறோம், வாழ்க்கையில் முன்னுக்கு வரல, நம்மளை ஏளனமாக நினைக்கிறாங்க அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. அதாவது ஏமாற்றமும் நம்பிக்கை துரோகமும் அதிகமாக இருக்கிற இந்த காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்து காட்டணுங்கிறது தான் முக்கியமான விஷயம். நம்ம எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அதை கடந்து போய் தான் ஆகணும். ஏன்னா பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை இல்லவே இல்லை. அதனால் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு, அதாவது மிஷினில் கவனத்தை வைங்க. அதில் கவனத்தை வச்சுட்டு நம்ம என்ன இலக்கு நோக்கி பயணிக்கிறோம், நம்ம சம்பாதிக்கணும், கடுமையாக உழைக்கணும் இல்லையா, அதை கண்டினியூ பண்ணாலே நம்ம கண்டிப்பான முறையில் ஜெயிக்கலாம். ஜெயிக்கிறோமோ இல்லையோ வாழ்க்கையில் தோக்கவே மாட்டோம். இந்த மாதிரி தையல் தொழிலில் கையில் எடுத்துட்டிங்கன்னா வாழ்க்கையில் ஒரு நாளும் தோக்க மாட்டீங்க. உங்களோட தேவைகளை நீங்கள் பூர்த்தி பண்ணிக்கக்கூடிய அளவுக்கு வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரே தொழில் இந்த தையல் தொழில் மட்டும்தான். உங்களுக்கு மட்டும் கிடையாது, உங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் சேர்த்து நீங்கள் அரவணைக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கும். அதை தெரியப்படுத்திக்கிறேன். இன்றைக்கி வகுப்பில் ஃபஸ்ட்டு ஒரு 28 இன்ச்சு பாடி மெஷர்மெண்ட்டை நான் கட்டிங் பண்ணி காமிக்கிறேன். இன்றைக்கி கட்டிங் மட்டும் தான் பார்ப்பீங்க. இதுக்கு அடுத்த பதிவில் ஸ்டிச்சிங் வந்து ஒவ்வொரு பாகமாக இருக்கும். திரும்பவும் சொல்கிறேன், எல்லா பதிவுகளும் தொடர்ந்து பாருங்கள், எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா ஒவ்வொரு பாகமாக போடும்போது உங்களுக்கு அது யூஸ்ஃபுல் இல்லாமல் போயிடக்கூடாது. எல்லாத்தையும் தொடர்ந்து பாருங்கள். இன்னையிலேருந்து வரப்போகிற வகுப்பு வந்து 12 வாரங்கள் வரும். 12 வாரங்கள் வரும். அந்த 12 வார வகுப்பை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கும் சொல்லி, அதாவது அந்த தெரியாமல் இருக்கும், நிறைய பேருக்கு இந்த விஷயங்கள் தெரியாமல் இருக்கும், அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. டெய்லரிங் தெரியாதவங்க டெய்லரிங்கை கையில் எடுத்து கற்றுக்கோங்க. டெய்லரிங் கற்றுக்கிட்டவங்க கைவிட்டுடாதீங்க. கடைசியில் அது கைவிட்டுற ஒரு சூழ்நிலை வந்துருச்சுன்னா நம்மளால் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை நோக்கி போக வேண்டியதாயிரும். வாழ்க்கையில் டெய்லரிங் தொழில் எப்பயுமே கைவசம் இருக்கணும். வசதி இருந்தாலும் சரி, வசதி இல்லைனாலும் சரி. வசதி இருக்கிறவங்களுக்கு மன அமைதியும் ஒரு நிம்மதியும் கொடுக்கும். வசதி இல்லாதவங்களுக்கு நல்ல வருமானத்தை கொடுக்கும். அப்படிப்பட்ட இந்த தொழிலில் கலையை நீங்கள் ஒரு நாளும் மறந்துடாதீங்க. கையில் எடுத்ததாக வச்சுக்கோங்க. எப்பயுமே வாழ்நாளில் அது ஒரு டச் இருந்துக்கிட்டே இருக்கணும். அது அப்படி எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும், எவ்வளோ சந்தோஷங்கள் எல்லாமே இருந்தாலும் அதை கையில் எடுத்துக்கிட்டே இருங்க. அது உங்களுக்கு ஒரு நண்பன் மாதிரி, ஒரு தோழி மாதிரி உங்கள் கூட வந்துக்கிட்டே இருக்கும். ரைட்டா? ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு நாள் பேசுகிறதோட சரி. அடுத்தடுத்த வகுப்பில் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற ஒவ்வொரு விஷயங்களும் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. இப்போ 28 இன்ச்சு பாடி மெஷர்மெண்ட்டை ஒரு லைனிங் ப்ளவுஸு கட்டிங் பண்ணி காமிக்கிறேன். இதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். தைக்கும் போது ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் வரும். அதே மாதிரி கட்டிங் பண்ணும்போதும் அந்த பாடி மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்கள், நுணுக்கங்கள்லாம் சொல்கிறேன். அதை அப்படியே ஃபாலோ பண்ணி நீங்களும் கட்டிங் பண்ணுங்கள். மற்ற கட்டிங் எதையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஏன்னா இதில் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு உடம்பு வித்தியாசத்துக்கு ஏற்ற மாதிரி கட்டிங் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதோட நுணுக்கங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ரைட்டா? உங்கள் எல்லாருக்கும் இப்போ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லாரும் ஒரு நல்ல தையல் டீச்சர் ஆகணுங்கிறது என்னோட ஆசை. நீங்கள் ஒரு தையல் டீச்சர் ஆசிரியர் ஆனதுக்கப்புறம் நிறைய தையல் கலைஞர்களை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வகுப்போட நோக்கம். சரியா? ஒரு மாவட்டத்தில் 2 பேர்லாம் பத்தாது. நீங்கள் இந்த சேனல் மூலிமா இந்த பதிவு பார்க்கும்போது நிறைய தையல் ஆசிரியர்கள் உருவாவீங்க நான் நம்புகிறேன். ஏன்னா நீங்கள் தையல் ஆசிரியர் ஆகி நீங்கள் ஒரு 10 பேர் சொல்லிக் கொடுத்தாலே போதும். அது அப்படியே பெருக என்னாகும்,
வீட்டுக்கு ஒரு டெய்லர் கண்டிப்பாக இருப்பாங்க. இன்னும் நிறைய முட்டாள்கள்லாம் சொல்கிறாங்க, வீட்டுக்கு தைச்சிட்டா அப்புறம் தையல் தொழில் இல்லாமல் போயிடும் அப்படின்னு. அப்படி கிடையாது. இது வந்து தன்னோட தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிறதுக்காக மட்டும்தான். எல்லாரும் இருக்காங்க, எல்லாருக்கும் ஆடை, எல்லாருக்கும் ட்ரெஸ்ஸு தேவை தானே. அதனால் அந்த மாதிரி ஒரு சிந்தனைக்கு போவேன்னா, எவ்வளோ பேர் டெய்லர்கள் இருந்தாலும் சரி, இருக்கிற எல்லாருமே தச்சிட்டு இருக்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு வேலைகள் இருக்கு இல்லையா? அந்த கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு இந்த தையல் தொழில் கை கொடுக்குங்கிறதுனால தான் எல்லாரும் கையில் எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறேன். மற்றபடி மன அமைதிக்காக ஒரு ரிலாக்ஸாக இருக்கணும், தன்னோட ட்ரெஸ்ஸை தான் தச்சு போட்டுக்கணுங்கிற ஒரு ஆசை. அவங்க வருஷம் பூரா தச்சிட்டு இருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு மைண்ட் அப்செட்டாக இருக்கிற நேரத்தில் போய் உட்காந்து தைக்கும் போது அவங்களுக்கு ஒரு ரிலீஃப் இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் அதுக்குன்னு உலகத்தில் இருக்கிற 100 கோடி மேலே இருக்கிற ஜனங்கள் எல்லாமே டெய்லர் ஆகணுன்ற கணக்கு இல்லை. டெய்லர் எவ்வளோக்கு எவ்வளோ உற்பத்தி ஆகிறாங்களோ அந்தளவுக்கு அவங்களோட வாழ்வாதாரம் கண்டிப்பாக நல்லா மேம்படும். ஏன்னா எல்லா தொழிலுக்கும் எல்லாருமே இருக்கிறாங்க, தையல் தொழில் ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க. இதுதான் உண்மை, ரைட்டா? தையல் தொழிலை இழிவாக நினைக்காதீங்க. அது என்றைக்குமே உங்கள் காலத்துக்கும் உங்கள் கூடயே சப்போர்ட்டாக ஒரு நண்பனாக ஒரு தோழியாக இருந்துக்கிட்டே இருக்குங்கிற விஷயத்த திரும்ப 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 சொல்கிறேன். அது கையில் இருக்கும்போது நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கிறீங்களோ இல்லை தோக்க மாட்டீங்கிற விஷயத்த எப்பயுமே புரிஞ்சுக்கோங்க, ரைட்டா? இப்போ வீடியோக்குள்ள போகலாமா? இப்போ 28 இன்ச்சு பாடி மெஷர்மெண்ட்டு ஒரு லைனிங் ப்ளவுஸை கட்டிங் பண்ண போகிறேன். நீங்கள் எல்லோரும் இப்போது கிளாஸுக்கு நீங்கள் வர்றது மட்டும் இல்லாமல் எல்லோரையும் வர சொல்லுங்கள். இனிமேல் வரப்போகிற எல்லா வகுப்புலையும் நீங்கள் எவ்வளோ பேர் கிளாஸுக்கு வர்றீங்கிறத பொறுத்து தான் அவ்வளோ பேர் ஒரு நல்ல தையல் ஆசிரியர்கள் உருவாவீங்க அப்படிங்கிறத நானும் தெரிஞ்சுக்கிறேன். உங்கள் மூலியமாக நிறைய தையல் கலைஞர்கள் உருவாவாங்க, நிறைய பேர் கடை வைக்கணும், நிறைய பேரோட கஷ்டங்கள் தீரணும். அந்த 1 கோடி டெய்லர்களை உருவாக்குறதுக்கு எனக்கு நீங்கள் இந்த ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கிற விஷயம் இதுவும் நான் நினைக்கிறேன், ரைட்டா? இப்போ வீடியோக்குள்ள போகலாமா? வாங்க போகலாம். இப்போ 28 இன்ச்சு பாடி மெஷர்மெண்ட்டில் ஒரு லைனிங் ப்ளவுஸ் கட்டிங் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியான மெத்தடில் சொல்லித்தரேன், அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லைனிங் ஓப்பன் ஆப்போசிட்லேயும் ஃபோல்டிங் நம்ம பக்கமும் வச்சுருக்கிறேன். இதுதான் ஒரிஜினல் மெட்டீரியல், சரியா? அந்த பிரிண்டட் போட்ட மாதிரி எடுத்துருக்கிறேன். 1 மீட்டர் எடுத்துருக்கிறேன். இப்போ நீங்கள் புதுசாக தச்சு பழகுறதுனால 1 மீட்டர் எடுத்துக்கோங்க. இது 1 மீட்டர் ஜாஸ்தி தான், இருந்தாலும் நீங்கள் புதுசாக தச்சு பழகும்போது ஏதோ ஒரு சின்ன தப்பு நடந்துச்சுன்னா அந்த துணி உங்களுக்கு தேவைப்படும். அதனால் 1 மீட்டர் எடுத்துக்கோங்க. அப்புறம் நீங்கள் தச்சு பழகினதுக்கப்புறம் இந்த 28 இன்ச்சு பாடி மெஷர்மெண்ட்டுக்கு எவ்வளோ துணி வேணுமோ அந்தளவுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு லெவல் பண்ணிக்கலாம். லெவல் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1 இன்ச்சு, ரைட்டா? 1 இன்ச்சு விட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க. ப்ளவுஸோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா 13.5, நார்மல் ஹைட்டே 13.5 இன்ச்சு உயரம் வச்சுட்டு ஃபஸ்ட்டு இது லெவல் பண்ணி ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இதை வந்து தையல் அட்டாச் பண்ணுறதுக்கு ஷோல்டர் அட்டாச் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது 28 இன்ச்சு பாடி மெஷர்மெண்ட்டுக்கு கழுத்து எவ்வளோ வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச்சு வைக்கணும். அதாவது ரெடி அளவு கரெக்டாக 2.5 இன்ச்சு வைக்கணும். இறக்கம் பார்த்தீங்கன்னா அது அவங்களோட விருப்பம் தான். இவங்க வந்து 8 இன்ச்சுக்காக நம்ம மார்க் பண்ணுறோம். 8 இன்ச்சுங்கிறது ஒரு நார்மலான ஒரு அளவு. கழுத்து 8 இன்ச்சு இறக்கம் வச்சுருக்கிறேன். அகலம் வந்து 2.5 இன்ச்சு வச்சுருக்கிறேன். ஷோல்டர் பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சு போதும். அதாவது ரெடி அளவு 2 இன்ச்சு ப்ளஸ் தையலுக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. 1/4 இன்ச்சு பிடிச்சிங்கன்னா 1/4 இன்ச்சு வச்சுக்கோங்க, 1/2 இன்ச்சு பிடிச்சா 1/2 இன்ச்சு வச்சுக்கோங்க. ஆனால் 1/4 இன்ச்சு வைக்கிறத விட அந்த 1 சென்டிமீட்டர் வச்சிங்கன்னா ரொம்ப கரெக்டாக இருக்கும். இப்போது இந்த மார்க் பண்ணிவிட்டு இந்த ரெடி அளவு இருக்கு இல்லையா, ஷோல்டர் ரெடி அளவுலேருந்து கரெக்டாக 13.5 ஒரு மார்க் வச்சுக்கணும். இப்போ வந்து ப்ளவுஸே 13.5ங்கிறனால இந்த மார்க் இருக்குது. சப்போஸ் ப்ளவுஸ் எவ்வளோ ஹைட் இருந்தாலும் 13.5 ஒரு மார்க் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ பாடி மெஷர்மெண்ட்டை கால்குலேஷன் பண்ணிக்கோங்க. இப்போ இது 28 சைஸ் தானே, அப்போ 28 பாதியாக பிரிச்சுக்கோங்க. 28 பாதியாக பிரித்தோம்னா 14 இன்ச்சு வருது. இது லைனிங் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால இது 28 இன்ச்சு பாடி மெஷர்மெண்ட், அதாவது இருக்கிறதுலே சின்ன சைஸ். அப்போது 1.5 இன்ச்சு கூட்டினோம்னா போதும். சைஸ் கூட வித்தியாசம் வரும். இதுக்கு 1.5 இன்ச்சு கூட்டினா போதும். சிங்கிள் ப்ளவுஸ், அதாவது லைனிங் இல்லாத ப்ளவுஸ்னால் 1 இன்ச்சு போதும். இதுக்கு நான் 1.5 இன்ச்சு வைக்கிறேன். 1.5 இன்ச்சு வச்சுருந்தா 15.5 வருது. அந்த 15.5 பாதி எவ்வளோ, 7.75. அந்த 7.75 இங்கே மார்க் வைக்கிறோம், ரைட்டா? அப்போது இதிலேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9 இன்ச்சு
அந்த 13.5லேருந்து 9 இன்ச்சு மார்க் வைக்கணும். வச்சுட்டு இங்கேயும் அதே மாதிரி 7.25 இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. வச்சுட்டு இது ரெடி அளவு, சரியா? ரெடி அளவு ப்ளஸ் இது வந்து தையலுக்கு, அவ்வளோதான். இதை அப்படியே பாக்ஸ் போட்டுக்கோங்க. போட்டிங்கன்னா இது இந்த ஸ்லீவோட ஆம்கோல் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா 1.25 இன்ச்சு 1.25 இன்ச்சு வச்சுட்டு இந்த ஆம்கோல் ஸ்கேல் வச்சுட்டு இதை மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த மார்க்கும் இந்த ஸ்கேலை தொடணும். அதே மாதிரி சென்டரில் இருக்கிற அந்த டாட்டு புள்ளி வச்சுருக்கோம்ல, அதுவும் இந்த ஸ்கேலை தொடணும். அது மாதிரி வச்சதுக்கு அப்புறமாட்டி நீங்கள் இப்படி வரைஞ்சிங்கன்னா அந்த ஆம்கோல் வந்து கரெக்டாக இருக்கும். ரைட்டா? இவ்வளோதான். இப்போ பேக் பீஸ் ரெடி. இதை நான் வெட்டிடுறேன். பேக் பீஸ் ரெடி பண்ணிட்டோம். இந்த இருக்கு இல்லையா, ரெடி அளவில் ஒரு அர்க்காத் பண்ணிக்கோங்க. கீழே இந்த ரெடி அளவு இருக்கு இல்லையா, இதில் ஒரு அர்க்காத் பண்ணிக்கோங்க. கழுத்து பீஸை வெட்ட வேண்டாம். நம்ம எம்மிங் பண்ணுற மாதிரி இருந்தால் கழுத்து பீஸை வெட்டிட்டு நம்ம தைக்கலாம். இதை அடித்து பெரட்டுறதுனால கழுத்து பீஸை வெட்ட வேண்டாம். ரைட்டா? இப்போ பேக் பீஸ் எடுத்துட்டோம். எடுத்ததுக்கப்புறம் ஆப்போசிட்டில் ஸ்லீவ், ஒரு சைடு பேக் எடுத்தோம்னா ஆப்போசிட்டில் ஸ்லீவ் எடுக்கணும். சென்டரில் தான் ஃப்ரண்ட் பீஸ் எடுக்கணும். இப்போ ஸ்லீவ் எடுக்கும்போது இதை அப்படியே ஃபோல்டிங் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இது 1 இன்ச்சு விட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க. இந்த 1 இன்ச் எதுக்காகனா நம்ம லைனிங் கிளாத் அடித்து திருப்பும் போது உள்ளே சுருளாமல் இருக்கிறதுக்காக. சரியா? இப்போ ஸ்லீவ் வந்து உங்களோட விருப்பம் தான், எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம நார்மலாக ஒரு ஷார்ட்டான ஸ்லீவ் தான் வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 5 தான் வைக்கிறோம். உங்களுக்கு எவ்வளோ விருப்பமோ அந்தளவுக்கு ஹைட் வச்சுக்கோங்க. இது நான் ஷார்ட்டான ஸ்லீவ் வைக்கிறேன் 5 ப்ளஸ் இது வந்து தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு. ரைட்டா? இதை அப்படியே எடுத்துடுறோம். இதை இந்த ஒரிஜினல் பீஸ் தைச்சதுக்கப்புறம் ஸ்லீவை சைஸ் பண்ணி வெட்டினோம்னா போதும். ஸ்லீவ் எடுத்துட்டோமா? இப்போது ஃப்ரண்ட்டை வந்து சென்டரில் எடுத்துடலாம். சென்டரில் எடுக்கும்போது இவங்களுக்கு ஸ்ட்ரெயிட் கட்டிங்கே போதும். ஸ்ட்ரெயிட் கட்டிங் போதும். இந்த பக்கம் ஓரத்தில் வச்சுக்கோங்க. பேக்கோட ஃப்ரண்ட் ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த பக்கம் ஒரு லைன் போட்டுக்கிறோம். பேக்கோட ஃப்ரண்ட் ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா ஒரு லைன் போட்டுக்கோங்க. இந்த 28 இன்ச் பாடி மெஷர்மெண்ட்டுக்கு இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ரண்ட்டில் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இவங்களுக்கு அந்தளவுக்கு சத்து இருக்க மாட்டாங்க. அதனால் இந்த ஸ்ட்ரெயிட் எடுத்தாலே போதும். அதில் யாருக்கு எடுக்க சொல்லணும் அவங்களுக்கு மட்டும் நீங்கள் எடுத்தீங்கன்னா சரி. இந்த ஆம்கோல் அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. கழுத்தில் இங்கே ஒரு மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ கழுத்தோட இறக்கம் பார்த்தீங்கன்னா 6 இன்ச். 6 இன்ச்சுங்கிறது இந்த ரெடி அளவுலேருந்து 6 இன்ச் வச்சுக்கோங்க. சரியா? அந்த ரெடி அளவுலேருந்து 6 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். தான் ஒரு சின்ன அடையாளம் வச்சுருக்கிறேன். இப்போது இதோட கழுத்து 2.5 இன்ச் வச்சுருக்குறோம் இல்லையா, அந்த 2.5 இன்ச் வச்சுட்டு பாக்ஸ் போடக்கூடாது. அதுலேருந்து 1/2 இன்ச்சோ இல்லை 1 இன்ச்சோ எவ்வளோ வேணுமோ நீங்கள் கூட்டிக்கோங்க. கூட்டினீங்கன்னா அந்த கழுத்தோட ரவுண்டு வந்து நல்லா அழகாக வரும். அவங்களுக்கு 1 இன்ச் வச்சே வித்தியாசத்தை காமிக்கிறேன். இருக்கு இல்லையா? போட்டாச்சு. இதுலேருந்து இந்த அழகாக அந்த ரவுண்ட் எடுத்துட்டிங்கன்னா கழுத்து வந்து அழகாக இருக்கும். அந்த இதுலேருந்து ஒரு 3/4 இன்ச் இருந்துச்சுன்னா போதும். ரைட்டா? இப்போ கிராஸோட இறக்கம் பார்த்தீங்கன்னா 13.5 இன்ச் வைக்கலாம். இப்போ இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா 13 வச்சாலே சரியாக தான் இருக்கும். ஆனால் 13 வச்சிங்கன்னா அவங்க ஆள் கொஞ்சம் வெயிட் போட்டதுக்கப்புறமும் இந்த ப்ளவுஸை யூஸ் பண்ண முடியும். அதனால் நீங்கள் 13.5 வச்சுக்கோங்க. 13 வச்சுட்டு இப்போ இந்த கிராஸோட சென்டர் பாயிண்ட் எப்படி பார்க்குறதுனா, கழுத்து 2.5 இன்ச் வச்சுருக்குறோம் இல்லையா, அப்போ 2.5 இன்ச்சுனா அதில் 1 இன்ச்சு கூட்டி 3.5 இன்ச்சு. அப்போ இதுதான் சென்டர் பாயிண்ட். அந்த சென்டர் டாட் இருக்கு இல்லையா, அது இதுதான். இப்போ வழக்கம் போல் எல்லாருக்கும் இதில் 2 இன்ச்சு 2 பக்கம் மார்க் பண்ணுவோம். இந்த 28 சைஸுக்கு மட்டும் நீங்கள் ஒரு 1.5 இன்ச் வச்சிங்கன்னா போதும். இந்த 28 சைஸுக்கு மட்டும் ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து நம்ம ஆம்கோல் மார்க் பண்ணுறோம் இல்லையா, ஒரு 1/2 இன்ச்சு குடஞ்சி எடுக்கிறதுக்காக
அதை இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இந்த ஃப்ரண்ட்டை வெட்டிடுறேன். கழுத்தை வெட்ட வேண்டாம். கழுத்தை வெட்டாமல் இந்த குடஞ்சி எடுக்கிறது சேர்த்து நான் வெட்டுறேன். ரைட்டா? இப்போ கழுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தைச்சதுக்கப்புறம் கூட வெட்டிக்கலாம். அவங்களுக்கு வெட்டியும் காமிச்சிடுறேன். தைச்சதுக்கப்புறம் வெட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த கழுத்தை காமிக்கிறதுக்காக தான் உங்களுக்கு அப்படி பண்ணேன். அப்போ இந்த ரவுண்டுக்கு வந்து இன்னும் நல்லா அழகாக இருக்கும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு. ரைட். பேக்கும் ஃப்ரண்ட் எடுத்துட்டோம், ஸ்லீவ் எடுத்துட்டோம். இந்த பெல்ட் பீஸ் இருக்கு இல்லையா, பெல்ட் பீஸ் பார்த்தீங்கன்னா இந்த பேக் பீஸ் இருக்குல்ல, பேக் பீஸோட அளவுக்கு நம்ம எடுத்தோம்னா போதும். இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். சப்போஸ் துணி பத்தலாம் அந்த ரெடியில் இருந்தால் கூட போதும். இதில் நமக்கு 4 பீஸ் வேணும், இல்லை 2 தான் இருக்குது. இருந்தாலும் வேறு துணி போட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பெல்ட்டுக்கு எடுத்துருக்கேன். துணி நம்மளுக்கு நிறைய இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஒரிஜினல் பீஸ் போட்டுருவோமா? ஒரிஜினல் பீஸ் போடும்போது இதுவும் அதே மாதிரி தான். ஓப்பன் ஆப்போசிட்லேயும் ஃபோல்டிங் நம்ம பக்கமும் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த பேக் பீஸ் ஃப்ரண்ட் வைக்கும் போது இந்த மாதிரி ஆப்போசிட்டில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு துணி நிறைய மிச்சமாகும். இப்போ ஸ்லீவ் நல்லா லாங் ஸ்லீவ் வைக்கிறனாலும் தாராளமாக நீங்கள் வைக்கலாம், பெரிய ஸ்லீவ் வைக்கலாம். இல்லை உங்களுக்கு ஸ்லீவ் ஷார்ட்டாக போதுன்னா இந்தளவுக்கு எடுத்துகிட்டேன். மீதி துணி நம்மளுக்கு வேறு எதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஷார்ட்டாக வச்சுருவோம். மீதி துணி உங்களுக்கு இந்த ரோப் எதனா வைக்கணும்னா வச்சுக்கலாம். ரோப் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இது இந்த ஒரு சைடில் எடுத்துட்டிங்கன்னா கிராஸில் ரோப் எடுத்துக்கலாம். ரைட்டா? அதில் கிராஸில் ரோப் எடுத்துக்கிறோம். ரைட். இப்போ ஃபஸ்ட்டு பேக் பீஸ் எடுக்கிறேன். ஆனால் இதுக்கு 1 மீட்டர் தேவையில்லை. நம்ம நல்லா படிக்கணுங்கிறதுக்காக கூட கொஞ்சம் துணி எடுத்துட்டோம்னா எதுவும் தப்பு நடந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு துணி தேவைப்படும்ல. ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டே வெட்டிக்கோங்க. பேக் எடுத்துட்டேன். ஸ்லீவ் எடுத்துட்டேன். அதுபோல் ஃப்ரண்ட் பீஸ் இந்த பெல்ட் எடுத்துட்டோம். பெல்ட் எடுத்தாச்சு. ஃப்ரண்ட் எடுத்துட்டோம். இந்த ரோப் இருக்கு இல்லையா, ரோப் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது நமக்கு ஒரு 20 இன்ச்சாவது வேணும் கம்பல்சரி. கிராஸில் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இது நம்ம ஃபுல் கிராஸில் எடுத்துக்கோம் ரோப்புக்கு. மீதி பூரா அந்த பெல் வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறோம். கடைசியில் தைக்கும்போது தேவைப்படும் இல்லையா, அதுக்கு வச்சுக்கலாம். ரைட். இப்போது பேக்கு, ஃப்ரண்ட்டு, ஸ்லீவு, பெல்ட்டு மற்றதெல்லாம் இருக்குது. எக்ஸ்ட்ரா லைனிங்கும் இதில் இருக்குது. இப்போ இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை விட ஈஸியாக சொல்லிக் கொடுக்குறதுக்கு வழி இல்லை. ஏன்னா எந்த அளவுக்கு எளிமையாக சொல்லிக் கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு நான் கட்டிங் போட்டு காமிச்சிருக்கிறேன். இந்த பாடி மெஷர்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தைகள், அதாவது ஏஜ் அட்டன் பண்ணக்கூடிய ஒரு சின்ன பிள்ளைகளாக இருக்கலாம், இல்லை பெரியவங்களே ரொம்ப ஒல்லியாக இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த பாடி மெஷர்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு இதை கட்டிங் பண்ணிக்கோங்க. முதல் சைஸே இதை தான், 28 தான். இந்த 28 சைஸில் அந்த டாட் பிடிக்கிறது எவ்வளோ கம்மியாக பிடிக்கணும், எவ்வளோ கம்மியாக பிடிச்சா கரெக்டாக பொருந்தும், இல்லைன்னா லூஸ் வரும். ஏன்னா ஒவ்வொரு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங் நல்லாயிருக்கும், கிராஸ்லாம் லூஸாக இருக்கும். அப்படி இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த டாட்டில் எப்படி கூட்டி குறைச்சி பிடிக்கலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு ஒவ்வொரு பாகமாக தனித்தனியாக தச்சு காமிக்க போகிறேன்.
ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு விஷயங்கள் தான் படிப்பீங்க. இப்போ ஒரு பேக்கு, அப்புறம் ஃப்ரண்ட்டு, அப்புறம் ஸ்லீவு அப்படின்னு ஒவ்வொரு பாகமாக சொல்லிக் கொடுப்பேன். அதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. இப்போ கட்டிங்கை வந்து ஒரே வீடியோவில் போட்டிருக்கேன். இந்த கட்டிங்கை நீங்களும் பண்ணி தயாராக எடுத்து வச்சுக்கோங்க. கிளாஸில் யார் யார் வரணும் விருப்பப்படுறாங்களோ எல்லாரையும் இந்த வகுப்பில் அட்டன் பண்ண சொல்லுங்கள். சப்போஸ் வேறு யாரும் அட்டன் பண்ண முடியலனாலும் நீங்கள் படிச்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுங்கிறதுக்காக ஸ்பெஷலான ஒரு வகுப்பு தான். இந்த 12 வார வகுப்பும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ப்ளவுஸில் உள்ள நுணுக்கங்கள் எல்லாமே நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கலாம். ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாமே சொல்லிக் கொடுத்துருந்தாலும் இன்னும் எவ்வளோ விளக்கமாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு விளக்கமாக நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த வகுப்புல இருந்து கண்டினியூவாக எல்லாருமே கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்போஸ் விடுபட்டால் கூட அடுத்தடுத்து இந்த வீடியோ திரும்ப திரும்ப வரும்போது அந்த வீடியோவை ரெகுலராக பாருங்கள். இடைப்பட்ட பார்க்காம வரிசையாக பார்த்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கிளியராக புரியும். ரைட்டா? சரி, இன்னைக்கு கட்டிங் பண்ணி முடிச்சுட்டேன். உங்களுக்கு எல்லாருக்கும் ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மெத்தடில் நீங்களும் கட்டிங் பண்ணி தயாராக வச்சுக்கோங்க. அடுத்த பதிவில் இதை தைக்கிறத ஒவ்வொரு பாகமாக உங்களுக்கு தச்சு காமிக்க போகிறேன். சரியா? இந்த வகுப்பை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. மிஸ் பண்ணாலும் அவங்களுக்கும் சொல்லி வாட்ச் பண்ண சொல்லுங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தடில் 12 சைஸ் ப்ளவுஸும் ரொம்ப ரொம்ப விளக்கமாக சொல்லிக் கொடுக்கறதுக்கு இந்த வகுப்பு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புதுசாக டெய்லரிங் டீச்சர் ஆகிறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை டெய்லரிங் இப்போ தான் படிக்கிறேன்னு சொல்லக்கூடியவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வீடியோக்குள்ளே பார்த்தது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். கட்டிங் பண்ணி தயாராக வச்சுருங்க. அடுத்த பதிவில் ஸ்டிச்சிங் போகலாம். ஓகே, பாய்.